மகா கணேசருக்கு வணக்கம். மகா கணேசருக்கு வணக்கம். மூலப்பொருளான மகா கணேசா, தேவராஜன் இந்திரனுக்கும் சூரிய தேவனுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். நாரதா, உனக்கே நன்றாக தெரியும், உண்மையில் என்றும் நேர்மையான பாதையில் செல்பவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. தேவராஜா இந்திரா, கிரகபதி சூரிய தேவா, எப்பொழுதும் நீங்கள் உங்கள் மாதாவின் பெயரை காப்பாற்றும் அளவிற்கு கடமையை செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் உங்கள் கடமையை செய்யும் போது நீங்கள் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாகவா? அடடா, என்ன ஆயிற்று பிரபு? எதற்காக இந்த கவனம் வேண்டும்? இவர்களுடைய பெரிய தாய் திதி மகா பராக்கிரமசாலிகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளார்கள். அவர் தன் பதி, தன் சகோதரி ஆகிய இருவரையும் பழிவாங்கும் எண்ணத்தோடு இந்த அவசர முடிவுக்கு வந்துள்ளார். ஜெய் ஸ்ரீ மகா கணேசா, இதன் விளைவு என்னதான் ஆகும்? பின்னால் ஏற்பட போகும் விளைவுகளை முன்பே சொல்லக்கூடாது நாரதரே. சமயம் வரும்போது தெரிந்து கொள்வதுதான் உசிதமானது. பிரபு, நாராயண நாராயண. ஹே ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் எங்களை குழப்ப கடலில் ஆழ்த்து விட்டு மறைந்து விட்டீர்கள். இந்திரதேவா, சூரிய தேவா, இப்பொழுது தாங்கள் அவரவர் லோகத்துக்கு செல்லுங்கள். நான் இப்படி குழம்பிக் கொண்டே சென்று வேறு ஒரு லோகத்தின் பிரச்சனையை பார்க்கிறேன். நாராயண நாராயண. கைலாசபதி பகவான் சிவசங்கர் மற்றும் தேவி மாதா சதிக்கு. கைலாசபதி பகவான் சிவசங்கர், தேவி மாதா சதிக்கு. கைலாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அக்கா. கூறுங்கள். சதி, நான் மகாதேவன் சிவனிடம் வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறேன். என்ன வேண்டுகோள்? தங்கள் பதி பிரஜாபதி கஷ்யப ரிஷி எங்கே? அவர் நன்றாக உள்ளாரா? அவர் நன்றாகத்தான் இருக்கிறார். என் மனம்தான் நன்றாக இல்லை. தாங்கள் தான் எனக்கு அருள வேண்டும். நீங்கள் நீண்ட யாத்திரை செய்து கைலாயம் வந்துள்ளீர்கள். முதலில் சற்று ஓய்வெடுங்கள். அதற்கு பிறகு தாங்கள் என் வேண்டுகோளை ஏற்று தங்களின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தால்தான் என்னால் ஓய்வெடுக்க முடியும். ஒரு ரிஷி பத்னி இவ்வளவு ஆவேசப்படுவது நன்மை அளிக்காத தேவி திதி. சுவாமி, அக்கா ஏதோ கூறத்தானே இங்கு வந்துள்ளார். பதட்டமாக தென்படுகிறார். அவருடைய வேண்டுகோளை கேளுங்களேன். அவர்களுடைய வேண்டுகோளை என்னால் ஏற்க முடியாது தேவி சதி. அவர்கள் மகா பராக்கிரமசாலியான புத்திரர்கள் வேண்டுமென்று கேட்க வந்துள்ளார்கள். ஆம் மகாதேவா, தாங்கள் தான் எனக்கு கருணை காட்ட வேண்டும். எனக்கு அசாதாரண புத்திரர்களை வரதானமாக தர வேண்டும். அதன் பிறகு நான் என் பதி கஷ்யபரையும் என் சகோதரி அதித்தியையும் என்னை மதிக்காமல் அவமானப்படுத்தியதற்காக அவர்களை வைத்து பழி வாங்குவேன். முடியாது அக்கா, முடியாது. இப்படி தவறான எண்ணத்தோடு தாங்கள் கைலாயத்திற்கு வந்திருக்க கூடாது. கைலாயம் அன்பும் அருளும் நிறைந்த இடம். இந்த நிறைவேறாத வேண்டுகோளை கொண்டு தாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. அப்படி என்றால் நீங்கள் என் பதி கஷ்யபர், என் தங்கை அதிதியின் சூழ்ச்சியில் மாட்டிவிட்டீர்கள். எனக்கு யாருடைய சூழ்ச்சியிலும் மாட்ட வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது நான் கூறியது சத்தியம்தான். ஆனால் நான் வரதானத்தை உன்னிடம் கேட்கவில்லையே. தாங்கள் கூறுங்கள், தாங்கள் கூறுங்கள் மகாதேவா. சிவன் எப்பொழுதும் சக்தியுடன் தானே இருப்பார் தேவி திதி. சக்தி சொரூபமான தேவி சதி எதை கூறினாரோ அதுதான் நடக்கும். அப்படி என்றால் என் பிதாவின் மீது தாங்கள் வைத்திருக்கும் வெறுப்பை என்னிடம் காட்டுகிறீர்களா? எனக்கு யார் மீதும் வெறுப்பு இல்லை திதி. அதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவி திதி. என்னையும் மீறிய ஒரு சக்தி இருக்கிறது. அது மகா காலம். சுவாமி, என் சகோதரி திதி உங்களை எதிர்த்து பேசியதற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை தேவி சதி. இருந்தும் அவர் என் உன்னுடைய சகோதரியாக இருந்தாலும்
அவள் ஒரு ஜீவராசிதானே. அவள் கர்மம் பாவம் புண்ணியத்திற்கு அவள் பதில் கூற வேண்டும். சுவாமி, தேவகுரு பிரகஸ்பதி வணங்குகிறேன். ஆயுஷ்மான் பவ. தேவராஜா இந்திரா, தேவி சசிரேகா, சொர்க்கலோகம் உங்களை வரவேற்கிறது. வந்து அமருங்கள். தேவராஜன் இந்திரன் தேவி சசிகே, தேவராஜ இந்திரன் தேவி சசிகே, தேவராஜன் இந்திரன் தேவி சசிகே, தேவராஜ இந்திரன் தேவி சசிகே, தேவராஜன் இந்திரன் தேவி சசிகே, தேவராஜ இந்திரன் தேவி சசிகே, தேவராஜன் இந்திரன் தேவி சசிகே, தேவராஜ இந்திரன் தேவி சசிகே. அழிவின் சக்தியான பாதாள உலகின் அசுரர்களை வெளிவாருங்கள். வித்தை அறிந்த பயங்கரமான சக்திசாலி அசுரர்களை வெளிவாருங்கள். அசுர ஜாதியில் உதித்தவர்களே, தக்ஷபுத்ரி திதி உங்களை அழைக்கிறேன். பாதாளவாசி அசுரர்களே வெளிவாருங்கள். அழிவு சக்தியின் உருவமான பாதாளவாசி அசுரர்களே வெளிவாருங்கள், வெளிவாருங்கள். அசுர ஜாதியில் உதித்தவர்களே, தக்ஷபுத்ரி திதி உங்களை அழைக்கிறேன். பாதாளவாசி அசுரர்களே வெளிவாருங்கள். பாதாளவாசி அசுரர்களே, உங்களுடைய சிருஷ்டி வெளிப்படும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இனியும் பாதாளத்தில் படுத்து உறங்காதீர்கள். எழுந்திருங்கள் அசுரர்களே, எழுந்திருங்கள். பாதாளவாசி அசுரர்களே எழுந்திருங்கள். பாதாளவாசி அசுரர்களே எழுந்திருங்கள். பாதாளவாசி அசுரர்களே எழுந்திருங்கள். சக்திசாலி அசுரர்களே எழுந்திருங்கள். அக்கா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் பார்க்கும்பொழுது உனக்கு தெரியவில்லையா நான் என்ன செய்கிறேன் என்று? கேள்வியா கேட்கிறாய்? இந்திரனையும் சூரியனையும் பெற்றெடுத்து விட்டு நீ என்னை அவமதித்து விட்டாய். இப்பொழுது கேள்வியா கேட்கிறாய்? அக்கா, அதிதி, அக்கா, எனது பிள்ளைகள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கும் சமம்தானே? இல்லை, என் பிள்ளைகள் உன் பிள்ளைகளை விட மகா பராக்கிரமசாலியாக இருப்பார்கள். உன் பிள்ளைகளை அவர்கள் அழைத்து விடுவார்கள். உன்னுடைய சகோதரி அதிதியின் மீது ஏன் இத்தனை வெறுப்பு திதி? வெறுப்பா? இல்லை, வெறுப்பு இவள் மீது இல்லை. பாசம், பாசம்தான் உள்ளது. பாசமா? பாசத்தை காட்டும் வழி இதுவல்லவே திதி? பக்தி என்ற பெயரில் நாடகமாடும் உங்களுக்கு பாசத்தை பற்றி என்ன தெரியும்? என்னுடைய சகோதரி உங்கள் மீது பாசத்தை காட்டி மகா பராக்கிரமசாலியான பிள்ளைகளை பெற்றெடுத்து திருப்தி அடைந்து விட்டாள். அதற்காக இப்பொழுது இவளை நான் விடுவதாக இல்லை. என் எண்ணத்தை வீணாக்கியதற்காக அதித்தியை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன். திதி, அவளோடு சேர்த்து உங்களையும் நான் பழி வாங்குவேன். எந்த பிள்ளைகளை பற்றி என்னை அலட்சியம் செய்தீர்களோ, என்னுடைய பிள்ளைகள் பாதாளத்தில் உறங்கும் அசுரர்கள் வெளிவந்தும் உங்களுடைய பிள்ளைகளை அழைப்பதை காணத்தான் போகிறீர்கள். இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். எழுந்திருங்கள் அசுரர்களே, எழுந்திருங்கள். பாதாளவாசி அசுரர்களே எழுந்திருங்கள். பொறுமையா இரு திதி, பொறுமையா இரு. பிரஜாபதி தக்ஷனின் புத்திரி என்பதற்காக என்னுடைய யாக குண்டத்தின் எதிரில் அமரும் உரிமை இருப்பதனால் உன்னுடைய வேண்டுகோள் நிச்சயம் பாதாள லோகத்திற்கு சென்றடையும் வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாகவா கூறுகிறீர்கள்? ஆம், ஆனால் பாதாள லோகத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அசுரர்களின் சுபாவம் பயங்கரமானது, விவேகம் இல்லாதது. விவேகத்தோடு என் விஷயத்தில் நடந்து கொண்டீர்களா? அசுரர்களுக்கு விவேகம் ஏது? அவர்களை வைத்து இவள் பிள்ளைகளை நான் பழி வாங்கி இவளை தண்டிக்காமல் விடமாட்டேன். அதித்தி, என்றும் இல்லாமல் உன்முகம் பயத்தில் ஏன் வெளிரி போகிறது? உசிதம் இல்லாத இந்த காரியத்தை நீ செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் திதி, ஒருபோதும் மாட்டேன். யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஆத்திரம், எனக்கு நேர்ந்த அவமானம் அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். பாத்தாளவாசி மகா பராக்கிரமசாலியான அசுரர்களே எழுந்திருங்கள். தக்ஷனின் புத்திரி திதி உங்களை ஆவலோடு அழைக்கிறேன்.
வாருங்கள் அசுரர்களே, வாருங்கள். நாங்கள் தங்களின் அழைப்பை கேட்டோம். தட்சனின் புத்திரியே, இதோ நாங்கள் வருகிறோம். தக்ஷனின் புத்திரி திதி, உங்களை ஆவலோடு அழைக்கிறேன். வாருங்கள் அசுரர்களே, வாருங்கள். எங்களை எதற்காக அழைத்தீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா தேவியே? சகோதரா தேவாங்தக், இவர்களை காணும் போது என் மனதில் மகிழ்ச்சி உண்டாகிறது. என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆம் சகோதரா நராந்தக், யாரிடமும் அன்பு காட்டுவது அசுரரின் சுபாவம் அல்ல. இருந்தும் தேவி திதியை பார்க்கும் போது எனது மனது ஆனந்த கடலில் அலைமோதுகிறது. அங்கிருந்து வெளியே வாருங்கள். தேவாந்தக், வானராந்தக். உத்தரவு தேவியே. பாதாளத்தில் படுத்து உறங்கிய எங்களை மகா யாகம் ஒன்று நடத்தி ஏன் அழைத்தீர்கள் மாதா? ஏனென்றால் அசுரர்களின் நன்மைக்காகத்தான். நான் உங்களுக்கு போர் முறைகள், கல்வி மற்றும் மானிட சக்திகள் அனைத்தையும் கற்றுத்தந்து உங்கள் யோகிதையை உயர்த்த எண்ணியுள்ளேன். நான் எங்களது யோகிதை நாங்கள் எங்கு செல்ல வேண்டும்? ஸ்வர்க்கத்தின் சிம்மாசனத்தில் தேவாந்தக் அமர வேண்டும். சொர்க்கத்தின் சிம்மாசனத்திலா? ஆம், செல்லுங்கள். நான் உங்களுக்கு அனைத்து வரத்தையும் அளிக்கிறேன். அதன் மூலம் பெற்ற சக்தியை கொண்டு சொர்க்கத்தின் அரசனாக விளங்கும் தேவராஜன் இந்திரனை வீழ்த்துவிட்டு வாருங்கள். சொர்க்கத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு அனைத்து சக்திகளும் வந்துவிடும். உங்கள் சக்தியை மீறி யாராவது தங்களுடைய சொந்த சக்தியை உங்கள் மீது காண்பிக்க முயன்றால் எந்த யோசனையும் இன்றி அவர்களை அழித்து விடுங்கள். தங்கள் உத்தரவை நிறைவேற்றவே நாங்கள் வந்துள்ளோம். நான் அந்த தேவேந்திரன் இந்திரனை சொர்க்கத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டு வருகிறேன் சகோதரா. நான் இந்த பூலோக வாசிகளை எனது சக்தியை கொண்டு ஒரு கை பார்த்து விடுகிறேன். என்ன இப்படி செய்து விட்டாய் திதி? நீ செய்த இந்த காரியம் நன்மையே அல்ல. நீங்கள் இருவரும் எனக்கு செய்த துரோகத்தின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். இனிமேல் சொர்க்கத்தில் அசுரர்களின் ஆதிக்கம்தான். அசுரர்கள்தான். நாராயண நாராயண. வாருங்கள் தேவரிஷி. அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். கவனமாக இருக்க வேண்டும் தேவராஜரே, கவனமாக இருக்க வேண்டும். தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை. இப்பொழுது எந்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும் தேவரிஷி? தேவராஜா, ஒரு குரு என்ற முறையில் என் கடமையை செய்ய விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் சீடர்களின் எதிர்காலத்தில் வரும் ஆபத்துக்களை முன்பே கூற வேண்டும். தேவகுரு பிரகஸ்பதி, சொர்க்காதிபதி இந்திரனுக்கு யார் அறிவுரையும் தேவையில்லை. நீங்கள் என்னிடம் பேசும் பொழுது முதலில் கவனமாக பேச பழகுங்கள். நான் ஒருவன் இங்கு இருக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. தாங்கள் என்னிடமா இப்படி பேசுகிறீர்கள்? கவனமாக உங்களை இருக்கச் சொல்லத்தானே நான் இங்கு வந்தேன். தங்களின் சுபாவம் எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும் தேவரிஷி.
உங்களுக்கு சொர்க்கத்தில் எப்பொழுதும் உற்சாகம் ஆனந்தம் இருப்பது பிடிக்கவில்லை. வீண் அகங்காரத்தால் தாங்கள் தேவரிஷி நாரதரை அவமானப்படுத்தக்கூடாது தேவராஜா. அதன் விளைவு தாங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் பலனின்றி போகும். இந்த சொர்க்கத்தின் சிம்மாசனம் தேவரிஷியின் கிருபையிலோ அல்லது தங்களின் ஆசீர்வாதத்திலோ எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு அறிவுரை கூறி அதிக பிரசங்கத்தனமாக நடக்காதீர்கள் தேவகுரு. விநாசகாலே விபரீத புத்தி. நாராயண நாராயண. தேவராஜா, அழிவின் அரசன் உங்கள் அறிவில் வந்து அமர்ந்துள்ளான். அதனால்தான் தாங்கள் தேவலோகத்தின் அதிகாரி என்ற முறையில் என்னிடம் உரையாடிவிட்டீர்கள். தேவராஜன் இந்திரனுக்கு அழிவா? அது நடக்காது. நீங்கள் பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவரிஷி. நீங்கள் அனைத்தும் அறிந்தவர். உங்களுக்கு தெரியாதா என்ன? நான் அதிபதியாக இருக்கும் பொழுது இந்த சொர்க்கத்திற்கு எந்த ஒரு அழிவும் இருக்காது தேவரிஷி. இருக்கிறது தேவராஜா, நிச்சயம் இருக்கிறது. தாங்கள் அந்த ஆசனத்தில் இருக்கும்போது இத்தனை அகங்காரம் இருக்கக்கூடாது. அந்த அரியணையில் அமரும் உரிமை தங்களுக்கென்றே வந்தது அல்ல, தங்களுடைய மாதாவும் பிதாவும் செய்த புண்ணியத்தினால் வந்ததுதான். நாராயண நாராயண. இதுதான் தேவரிஷி, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்னுடைய மாதா பிதாவின் புண்ணியத்தால் வந்த இந்த பிராப்தம், இந்த சொர்க்கம், இது எனது சொத்து. இந்த சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் தான் என்றும் சிறந்தவன். கூடாது தேவராஜா, கூடாது. சொர்க்கம் தங்களுக்கு சொந்தமானது அல்ல. தங்கள் தாய் தந்தையர் செய்த புண்ணியத்தின் பலனாக தங்களுக்கு வந்தது. ஒரு புத்திரனின் முக்கியமான கடமை தங்கள் தாய் தந்தையர் செய்த புண்ணியத்தை முறையாக பரிபாலிக்க வேண்டும். இப்படி அகங்காரம் கூடாது. நீங்கள் பேசுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது தேவகுரு. சிறிது நேரத்துக்கு முன்புதான் அசுரர்களே இல்லை என்று பேசி மிகவும் ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது தேவரிஷியை கண்டவுடன் தாங்கள் என்னிடம் கவனமாக இருக்கும்படி பாடம் நடத்துகிறீர்கள். அனைத்து சமயங்களும் ஒன்று போல் இருக்காது தேவராஜா. ஆனந்தமாக இருக்கும் பொழுது ஆனந்தம், மனதை ஒருநிலைப்படுத்தினால் பக்தி, பிரச்சனை வரும் நேரத்தில் கவலை, துன்பம் வரும் நேரத்தில் அதை சமாளிக்கும் வழியை தேடித்தான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் பலன். எவராயினும் சரி, அந்த விதியின் வினை பயனை மீறி நடந்தால் அவரை அந்த விதி தண்டித்தே தீரும். இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா தேவகுரு? இங்கு விதியின் வினை பயனே நான் தானே. நான் பிறப்பிலேயே சொர்க்கத்திற்கு அதிபதி. இதெல்லாம் எனக்கு துச்சம். தங்களின் இந்த அகங்காரத்தால் மூலப்பொருளான முழுமுதற் கடவுளான ஸ்ரீ மகா கணேசரை அவமதிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் தேவராஜா. அதன் விளைவு விபரீதமாகப் போகிறது. தேவரிஷி நாரதரே, தாங்கள் தேவராஜரின் அகங்காரத்தின் முன் நின்று அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. வாருங்கள், நாம் இருவரும் முதலில் இங்கிருந்து சென்று விடுவோம். நான் கூறியதை தவறாக எண்ணிவிட்டீர்களா என்ன? தாங்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை தேவராஜா. எங்களுக்கு சற்று அவமானமாக இருக்கிறது, தனிமை தேவைப்படுகிறது. வாருங்கள் தேவரிஷி, முதலில் நாம் இங்கிருந்து சென்று விடலாம். நாராயண நாராயண. தேவராஜ் இந்திரா, தங்களுக்கு தங்களுடைய பெரிய தாய் திதியின் சுபாவத்தை பற்றி தெரியாது. நான் பயத்தோடும் சங்கடத்தோடும் தான் சொர்க்கத்திற்கு வந்தேன். தேவி திதிக்கு அது தெரியாது. நாராயண நாராயண. நீங்கள் எந்த சங்கடத்தை கூறுகிறீர்கள் தேவரிஷி நாரதரே? அட தேவராஜா, நாராயண நாராயண. தேவராஜா, மற்றவர்களின் சங்கடத்தை கேட்டு ஆனந்தப்படுவது தங்களுக்கு நல்லதல்ல. நாராயண நாராயண. ஏனென்றால் தங்களின் பாக்கியத்திற்கு தாங்கள் தானே காரணம்.
செல்வோமா தேவகுரு? நமது தேவராஜன் தனக்கு வரும் சங்கடத்தை தானே தீர்த்துக் கொள்வார். நாராயண நாராயண. தேவேந்திரா, இந்திரா, உனது அதிகாரத்தை கைப்பற்ற நான் வருகிறேன். குருதேவா, தேவரிஷி, என்னை மன்னியுங்கள் தேவரிஷி, மன்னியுங்கள் குருதேவா, தயவு செய்து மன்னியுங்கள். ஏதோ எனக்கு அபசகுணம் தோன்றுகிறது. தாங்கள் தயவு செய்து தேவராஜன் இந்திரன் செய்த தவறினை மன்னித்து சொர்க்கத்தை நோக்கி வரும் அந்த ஆபத்து என்னவென்று கூறுங்கள். நாராயண நாராயண. தேவி சசி, ஆபத்தான நேரம் சொர்க்கத்தை நோக்கி நெருங்கிவிட்டது. இப்பொழுது அதை கூறுவதில் என்ன லாபம் இருக்கும்? தேவையில்லாமல் விவாதம் செய்து தேவராஜனின் பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் நாரதரே. நடக்கப் போவதை தடுக்க இயலாது. உதவி செய்யுங்கள் தேவகுரு, உதவி செய்யுங்கள். தேவரிஷி, உதவி செய்யுங்கள். என்ன அனர்த்தம் இது? இந்த லோகத்தில் உள்ளவர்களே தங்களை அழைக்கிறார்கள். நான் தான் கூறினேனே, தங்களின் பெரிய மாதா திதி தங்களுக்கு ஆபத்தை உருவாக்குவதற்கு பாதாளத்தில் இருக்கும் தேவாந்தக்கை இங்கு அனுப்பியுள்ளார். கவனமாக இருங்கள். அவன் அழிக்கும் சக்தியில் வல்லமை படைத்தவன். தேவலோகத்திற்கு முடிவு கட்டத்தான் அவன் இங்கு வந்து கொண்டிருக்கிறான். நாராயண நாராயண. துஷ்ட தேவாந்தக், சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் யார்? கூறு, உங்களில் இந்திரன் யார்? சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் யார்? சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் யார்? கூறு, உங்களில் இந்திரன் யார்? சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் யார்? துஷ்ட தேவாந்தக், நீ சொர்க்கத்திற்குள் வந்து தவறிழை
உன்னுடைய இந்த தவறுக்கு தண்டனை உன்னுடைய மரணம்தான். முட்டாள், என்னை யார் என்று நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் மகா யாகம் நடத்தி வெளிவந்தவன். எனக்கு கூறு, இங்கு தேவராஜன் இந்திரன் யார்? நான் வருவது தெரிந்ததும் எங்காவது பயந்து ஓடி ஒளிந்து விட்டானா? மூடனாக பேசாதே தேவாந்தக். நீ இப்பொழுது உன் மரணத்தின் முன், அதாவது தேவராஜன் இந்திரனின் முன்தான் நிற்கிறாய். நீதான் இந்திரனா? நம்ப முடியவில்லை. இப்படி ஒரு அற்ப உயிரை அழிப்பதற்காகவா மாதா திதி என்னை அனுப்பினார்? தேவாந்தக், உன்னுடைய மரணத்தை எண்ணி உனக்கு பயமில்லையா துஷ்டா? என்னுடைய அனுமதியின்றி சொர்க்கத்திற்குள் யாராலும் நுழைய முடியாது. உன்னுடைய அனுமதியின்றிதானே நானே இந்த சொர்க்கத்தில் நுழைந்தேன். ஆனால் நான் உத்தரவிடுகிறேன், நீங்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுங்கள். உனக்கு தேவலோகத்தின் சக்தி, இந்த சொர்க்கத்தின் ரகசியம் பற்றி தெரியாமல் பேசுகிறாய். எனக்கு அனைத்து ரகசியங்களும் தெரியும், அதன் விளைவுகளும் தெரியும் இந்திரா. ஆனால் எந்த சக்தி அகங்காரத்தோடு நடக்கிறதோ அந்த சக்தியை அழிப்பதுதான் எனது வேலை இந்திரா. வருணதேவா, அக்னி தேவா, உங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி இந்த மூடனுக்கு உடனே ஒரு முடிவு கட்டுங்கள். இந்த அக்னி தேவனா என்னை அழிக்கப் போகிறார்? உன் மீது இருக்கும் அபிமானத்தினால் உன்னை இங்கிருந்து உயிரோடு செல்ல அனுமதிக்கிறேன். வருண் தேவா, உன்னுடைய தன்னடக்கத்தின் காரணமாக உன்னை நானே எடுத்துக் கொள்கிறேன். பிறகு பவன் தேவா, உன்னுடைய உதவியும் எனக்கு தேவை. அதனால் உன்னையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இதன் பிறகு இந்த உலகில் என்னை தவிர சிறந்தவன் யாரும் இல்லை. அழியுங்கள்.
எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். துஷ்ட தேவாந்தக், உண்மையிலேயே நீ பலசாலி என்றால் உன்னுடைய சுயரூபத்திற்கு வந்து என்னுடன் சண்டையிடு. நீ எல்லாம் பலசாலியா இந்திரா? உன்னை போன்ற ஒரு அற்பனிடம் நான் சண்டையிட மாட்டேன். என்னுடைய விசாலமான உருவத்தை நீ பார்த்தாய் அல்லவா? இதோ இப்பொழுதே உனது அளவிற்கு நான் மாறுகிறேன். உனது சக்தியை பெரிய வீரம் என்று நினைத்து விட்டாயா இந்திரா? இப்பொழுது நான் உன்னை என்ன செய்கிறேன் பார். ஓடிவிட்டாயா? உனது மனைவியை விட்டுவிட்டு ஓடிவிட்டாயா? நீ கூறு சுந்தரி, நீ சம்மதித்தால் உன்னை இந்த சொர்க்கத்தின் மகாராணி ஆக்குகிறேன். நீ ஒரு வார்த்தை கூறு போதும். நிரந்தரமாக இந்த இந்திரலோகத்தின் மகாவீரம் கொண்டவன், சொர்க்கத்தின் அதிபதி, அழிவில்லாத தேவாந்தக்கின் மனைவியாகலாம். தேவி சசி, தாங்கள் உடனே இங்கு வந்து விடுங்கள். நான் தங்களின் ஆசையை நிறைவேற்றி விட்டேன் மாதாதிதி. சொர்க்கத்தின் ஏகபோக அதிபதியாகிவிட்டேன். பூலோகத்தில் சகோதரன் நராந்தக் உங்களது எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக.
ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேச. ஓம் மகா கணேசாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. முதலில் அந்த யாகத்தை நிறுத்துங்கள். ஓம் மகா கணேச. இல்லை என்றால் அனைவரையும் உணவாக்கி உண்டு விடுவேன். கணேசாய நமக. ஓம் மகா கணேச. நிறுத்துங்கள். நீங்கள் இவ்வளவு ஆணவம் பிடித்தவர்களா? மகா சக்திசாலியான அசுர நராந்தக்கின் ஆணையை கேட்க மாட்டீர்களா? நாங்கள் மகா கணேசருக்கு பூஜை செய்வதை நீ ஏன் தடுக்கிறாய்? ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்வதுதான் ஒவ்வொரு உயிரின் கடமை. இனிமேல் எனக்கு மட்டும் பூஜை செய்வதுதான் உங்களது கடமையாக இருக்க வேண்டும். என்னை விட சக்திசாலி வேறு யாரும் இல்லை. நீங்கள் அனைவரும் எனக்கு பூஜை செய்யுங்கள், என்னை ஆனந்தப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு வரம் அளிக்கின்றேன். அது அந்த மகா கணேசனுக்கு தெரியாது. ஸ்ரீ மகா கணேசரை அவமானப்படுத்துகிறாய். அதன் விளைவு உன் மரணம்தான் துஷ்டா. உன்னை போன்ற அனைவருக்கு முடிவு கட்டுவது அந்த விக்னேஸ்வரர் தான். உனது விபரீத செயலின் விளைவு உன்னுடைய முடிவுதான். எனக்கு முடிவா? காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. இப்போது அழையுங்கள், இப்போது அழையுங்கள் அந்த மகா கணபதியை, மகா விக்னேஸ்வரனை. இப்போது அழையுங்கள். தேவராஜேந்திரா, எங்களை யார் காப்பாற்றுவார்கள்? எங்கள் உதவிக்கு நாங்கள் யாரை அழைப்பது? நாராயண நாராயண. தேவர்களே, இந்த சமயத்தில் நம்மை காப்பாற்றுவதற்கு அந்த ஸ்ரீ மகா கணேசரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? நாம் அவரைத்தான் அழைக்க வேண்டும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா. அசுரர்கள் தேவாந்தக் நராந்தக்கிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் தேவா. அனைவரின் குறையை தீர்க்கும் மகா கணேசர் அல்லவா தாங்கள்? அண்ட சராசரத்தில் ஏற்படும் இடர்களை தீர்ப்பதற்காக தாங்கள் இப்பொழுது பிறப்பெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. காத்தருளுங்கள். ஸ்ரீ மகா கணேசா, மகா சக்தி வாய்ந்த அசுரர்கள் தொல்லை செய்து தங்களுடைய படைப்புகள் அனைத்தையுமே நாசம் செய்கிறார்கள். ஸ்ரீ மகா கணேசா, தேவாந்தக்கும் நராந்தக்கும் தங்கள் வல்லமையால் உருவான அனைத்தையும் அழித்து அநியாயம் செய்கிறார்கள். அவர்களை தண்டியுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். ஏ சர்வேஸ்வரா, எங்களை காப்பாற்றுங்கள். ஏ விக்னேஸ்வரா, எங்களை காப்பாற்றுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள்.
காப்பாற்றுங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மகா கணேசா, காப்பாற்றுங்கள். ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ. அங்குசத்தாலே அநீதி முடிப்பாய், பாச காப்பால் தைரியம் தருவாய். அங்குசத்தாலே அநீதி முடிப்பாய், பாச காப்பால் தைரியம் தருவாய். ஆலம் வீழுதாய் அழுத கண்ணீரோ, ஆலம் வீழுதாய் அழுத கணபதி ராஜா காத்தருளாயோ. ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ. ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ. அர்ச்சனை செய்யுமே எங்கள் நெஞ்சே, கர்ஜனை செய்யுது தீயது அங்கே. அர்ச்சனை செய்யும் எங்கள் நெஞ்சே, கர்ஜனை செய்யுது தீயது அங்கே. லம்போதரனார் கண் திறவாரோ, லம்போதரனார் கண் திறவாரோ, கணபதி ராஜா காத்தருளாயோ. ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ. ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ. மகாசூரர்களை முடித்தனர் கன்றி, தகாத துயர்களை சரித்தருள்கின்றே. மகாசூரர்களை முடித்தன கன்றே, தகாத துயர்களை சரித்தருகின்றே. நம்பினோம் அப்பனே மனதிறங்காயோ, நம்
கணபதி ராஜா எங்கிருந்தாயோ அசுரரின் போக்கை அனுமதிப்பாயோ அமைதி வராது. ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ ஹேரம்பாய ஏகம்பீஸ்வர ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீ ஜெயமாயவ ஓம் ரேம் க்ளேம் ஸ்லேம் க்ளோமுகம் கணபதயே நமஹ. ஓம் பிரம்மஸ்வரூபாயே கணாதிபதயே நமஹ. காப்பாற்றுங்கள் 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 காப்பாற்றுங்கள். தங்களை காப்பாற்றவே நான் இப்போது இங்கு வந்துள்ளேன். இந்த துஷ்டர்களுக்கு அவர்களின் துஷ்டத்தனத்திற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. மூல கடவுளான ஸ்ரீ மகா கணேசருக்கு, சர்வேஸ்வரனான ஸ்ரீ மகா கணேசனுக்கு. இருப்பினும் படைக்கப்பட்ட உயிர்கள் ஒவ்வொன்றிற்கும் ஆயுட்காலம் குறிக்கப்பட்டுள்ளது. நான் அதில் தலையிடக்கூடாது. என்ன கூறுகிறீர்கள் ஸ்ரீ மகா கணேசா? அதனால் என் விருப்பத்தினால் படைக்கப்பட்ட உயிர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் ஆயுட்காலம் முடியும் வரை சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆயுட்காலம் முடிந்ததும் என்னுடைய பாதகமலத்தை வந்தடைவார்கள். அப்பொழுது அவர்களின் பாவத்திற்கு இணங்க தண்டனையை பெறுவார்கள். இருப்பினும் 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 என்ன ஸ்ரீ மகா கணேசா? இருப்பினும் நான் ஏற்கனவே கூறியபடி அந்த ஜீவாத்மா தன் ஆயுட்காலத்தை முடித்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் எப்படி ஓர் ஆரம்பம் இருக்கிறதோ மரணத்தின் யாத்திரை, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் செய்யும் வினைப்பயனை பொறுத்தே அமைகிறது. அதனால்தான் நான் ஜீவாத்மாவின் ஒவ்வொரு நொடியையும் அவர்களின் எல்லா கர்மங்களையும் குறித்து கொண்டே வருகிறேன். ஸ்ரீ மகா கணேசா, தேவாந்தக்கிற்கும் நராந்தக்கிற்கும் இன்னும் ஆயுள் முடியவே இல்லையா? தயவு செய்து கூறுங்கள் மகா கணேசா. அவசரப்படாதே தேவராஜா, நான் கவனமாக இரு என்று முன்பே கூறினேனே. உன்னுடைய மாதா, உன்னுடைய பிதா ஆகியோரின் புண்ணியத்தின் காரணமாக இந்த தேவராஜன் பதவி கிடைத்தது. ஆனால் இப்பொழுது நீ முன்ஜென்ம வினையின் பயனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். முழு முதற் கடவுளான விக்ன விநாயகா மகா கணேசா, தேவாந்தக் நராந்தக் செய்யும் அட்டகாசங்களை எங்களால் தாங்க முடியவில்லை. அதிலிருந்து மீள தாங்கள்தான் ஒரு மார்க்கத்தை காட்ட வேண்டும். எங்கள் குறைகளை மன்னித்து விடுங்கள் மகா கணேசா, மன்னித்து விடுங்கள். தேவகுரு பிரகஸ்பதி தேவாந்தக்கும் மற்றும் நராந்தக்கும் தாமே சுயமாக தன் மாதாவின் உத்தரவில் வந்தவர்கள். முழு முதற் கடவுளான ஸ்ரீ மகா கணேசனுக்கு, சர்வேஸ்வரனான ஸ்ரீ மகா கணேசனுக்கு, முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு, முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு. இருப்பினும் விதியின் வினைப்பயனின்படி நான் இன்னொரு அவதாரம் எடுக்க இது உசிதமான நேரம். ஏ சர்வேஸ்வரா ஸ்ரீ மகா கணேசா, உங்களை நோக்கி வேண்டுதல் செய்தால் அவர்களின் எண்ணம் வீணாவதில்லையே. நான் யாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். அதேபோல் தேவி தித்தியின் வேண்டுகோளின்படி நராந்தக் ஆகிய அசுரர்கள் இருவரும் என்னுடைய எண்ணப்படி மீண்டும் பாதாளத்திற்குள் சென்று விடுவார்கள். முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு, முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு, முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு.
மகா கணேசருக்கு ஸ்ரீ மகா கணேசருக்கு துஷ்ட தேவாந்தக் மற்றும் நராந்தக், உங்களின் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. ஸ்ரீ மகா கணேசருக்கு ஸ்ரீ மகா கணேசருக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு, முழு முதற் கடவுள் ஸ்ரீ மகா கணேசனுக்கு. வாருங்கள் மந்திரியாரே. கூறுங்கள் மன்னா. நீங்கள் கூற வந்ததை கூறுங்கள். உண்மையை கூறுகிறேன் மகாராஜா. ராஜகுமாரி தித்தியின் புத்திரர்களான பாதாளவாசி அசுரர்கள் தேவாந்தக் நராந்தக்கின் அட்டகாசத்தால் மூலப்பொருளான மகா கணேசர் தானே முன்வந்து அவர்களை தண்டித்து விட்டார். மகா கணேசனா? மகா கணேசன் தன் அதிகாரத்தை எனது பூலோகத்தில் எப்படி செலுத்தலாம்? ஒருபோதும் இதை நான் ஏற்க மாட்டேன். கூறுகிறீர்கள் சுவாமி, இந்த அண்ட சராசரத்தில் மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் தான் எப்பொழுதும் நிறைவேறும். நீ எதையும் பேசாதே. எனது லோகத்தில் அவன் எந்த காரியத்தையும் செய்யும் முன் அந்த மகா கணேசனிடம் அனுமதி கேட்டிருக்க வேண்டும். அனுமதி இல்லாமல் செய்து என் விரோதத்தை பெற்றுக் கொண்டான். சுவாமி, அகங்காரம் காரணமாக பேசுவதின் பொருள் விளங்காமலே இப்படியா பேசுவது? எந்த காரியமும் விக்னம் இல்லாமல் நடைபெறுவதற்கு விக்னேஸ்வர் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் உதவி தேவை. மகாராணி வீரணி, இப்படி பேசி என்னை அவமானப்படுத்தாதே. உண்மையை எடுத்து கூறினால் அது அவமானமா? என் மனதில் பட்டதை கூறுகிறேன். நமது புத்திரி திதி பாதாளவாசி அசுரர்களை வரவழைத்தது உசிதமல்ல சுவாமி. அதனுடைய விளைவு நன்மை அல்லவே சுவாமி. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த எனது புத்திரி திதி எதை செய்தாலும் அது எனக்கு சரிதான். அதிகாரமா? யாரை எதிர்க்க அதிகாரம்? தன்னுடைய சகோதரி அதிதிக்கு விரோதமாகவா? திதிக்கும் அதிதிக்கும் மத்தியில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இதற்கு காரணம் அந்த துரோகி கஷ்யபன் தான். அந்த துஷ்டன் தான் ஒரு ரிஷி என்பதையே மறந்துவிட்டான் போல் தெரிகிறது. அந்த ரிஷியினால்தான் என் புத்திரிகளுக்கிடையே இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. நான் அவனை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன். நான் இப்பொழுதே அந்த கஷ்யபரின் ஆசிரமத்துக்கு செல்கிறேன். மந்திரியாரே, கூறுங்கள் மகாராஜா. இப்போதே செல்வதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்யுங்கள். ஆகட்டும், உத்தரவு மகாராஜா. பாதாளவாசி அசுரர்கள் அட்டகாசம் செய்து ஸ்ரீ மகா கணேசரை விரோதித்துக் கொண்டதன் விளைவாக ஏற்பட்ட பலனை பார்த்தாயா? நான் உருவாக்கிய சக்திக்கு என்றுமே அழிவு கிடையாது. இதை நீ கூறவில்லை, உன்னுடைய அகங்காரம்தான் கூறுகிறது. உன்னுடைய எண்ணம் ஸ்ரீ மகா கணேசர் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நிறைவேறும். ஆனால் நான் உருவாக்கிய அவர்கள் நான் அளித்த சக்தியின் மூலம் இந்த சராசரத்தில் அனைத்து உயிர்களுக்கும் வீரத்தையும் அதன் விளைவையும் அனைவருக்கும் தெரிய வைத்து விட்டார்களே. அதனால் ஏற்பட்ட பலன் என்ன திதி? இது என்னுடைய முதல் முயற்சி. அதில் சற்று தவறி இருக்கலாம். ஆனால் என்னுடைய இரண்டாவது முயற்சி என்றும் தோற்காது.
இந்த சராசரத்தில் என்னுடைய சக்தியை கொண்டு அசுர சக்தியை நான் உருவாக்கி காண்பிக்கிறேன். அப்பொழுது உங்களைப் போன்ற கபட நாடக விஷதாரிகள் இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்க முடியாமல் செய்கிறேன். நீ பயங்கர தவறு செய்கிறாய் திதி. நீங்கள் மட்டும் தவறு செய்யவில்லையா? அதித்திக்கு 2 சிறந்த புத்திரர்களை கொடுத்து தாயாக்கினீர்கள். என்னை அவமானப்படுத்தினீர்கள், அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். இந்த யாகத்தின் மூலம் உங்களையும் அனைத்து சராசரங்களையும் நான் பழிவாங்க போகிறேன். பிரஜாபதி கஷ்யப், என் புத்திரி கூறுவது உண்மைதான். நீங்கள் அதித்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேர்மையான பதி இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள். அதற்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். தக்ஷ பிரஜாபதி, தாங்கள் இங்கே? ஆம் பிரஜாபதி கஷ்யப், இதை கூறத்தான் நான் இங்கு வந்தேன். தாங்கள் இப்படி நேர்மை தவறியதின் காரணமாக ரிஷியாக இருக்கும் தகுதியை இழந்து விட்டீர்கள். ரிஷி என்ற மகிமையை நான் தங்கள் கிருபையில் பெறவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய குடும்ப விவகாரங்களில் தாங்கள் தலையிடுவதற்கு தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரஜாபதி கஷ்யப், தாங்கள் என்னை பகைத்துக் கொண்டால் அதன் விளைவுகளை அனுபவிப்பீர்கள். தங்களுடைய கோபத்திற்கு நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன். தாங்கள் எப்படி இங்கு வந்தீர்களோ அப்படியே திரும்பி சென்று விடுங்கள். பிரஜாபதி கஷ்யப், தாங்கள் வசிக்கும் இந்த பூலோகமே என்னால் உருவாக்கப்பட்டது. என்னுடைய சாபத்திற்கு ஆளானால் அதன் பிறகு எனது புத்திரியின் பதியாக இருந்தாலும் என் சாபத்தின் காரணமாக இப்பூலோகத்திற்கு திரும்பவே முடியாது. இந்த பூலோகம் நான் என்றும் வணங்கும் மூலப்பொருளான ஸ்ரீ மகாகணேசரின் அருளால் உருவானது. இங்கிருக்கும் உயிர்களின் வாழ்வும் சாவும் அவரின் முடிவில் தான் உள்ளது. அப்படி இருக்கும்போது தாங்கள் என்ன செய்ய இயலும்? ஏதோ தாங்கள் எனது மனைவியின் பிதா என்ற காரணத்தினால் நான் தங்களை விடுகிறேன் என்றால் எனது சாபம் உங்களை எரித்திருக்கும் பிரஜாபதி. தங்கள் விளைவுகளை விட்டீர்களா பிரஜாபதி கஷ்யப்? ஆனால் ஒருபோதும் என் புத்திரியால் உருவாக்கப்படும் புத்திரர்கள் உங்கள் முன் வரும் பொழுது அவர்கள் தரும் இன்னல்களிலிருந்து எந்த ஒரு சக்தியாலும் உங்களை காப்பாற்ற முடியாது பிரஜாபதி கஷ்யப். தந்தையே, புத்திரி, பாதாளவாசியான அசுரர்களை எழுப்புவதற்கான சக்தியை உனக்கு தருவதற்குத்தான் நான் இப்பொழுது இங்கு வந்துள்ளேன். மகா சக்தி வாய்ந்த புத்திரர்களுக்கு மாதாவாக உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். தந்தையே, ஒரு தினம் உனது புத்திரர்களின் பயங்கர சக்தியால் அண்ட சராசரமே அதிரப் போகிறது பார். அகம்பாவம் கொண்ட தக்ஷனின் ஆணவம் நாளுக்கு நாள் அக்னியைப் போல் அதிகரித்துக் கொண்டே வந்தது. அதனால் பூலோகத்தில் வாழும் பூலோகவாசிகள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அகம்பாவம் கொண்ட அவன் மனதிலும் நிம்மதி இல்லை. தன்னுடைய பிதாவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்தது. எப்படியாவது தான் நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று அவன் ஒரு யோசனை செய்தான். தன்னுடைய யோசனை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தக்ஷ பிரஜாபதி பிரம்மதேவனை நேரில் சென்று சந்திக்க எண்ணினான். வணங்குகிறேன் பரமபிதா. தங்களின் பிரிய புத்திரன் பூலோகத்தின் அதிபதி இந்த தட்ச பிரஜாபதியின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பரமபிதா. புத்திரனே தக்ஷா, நீ இந்த பிரம்மலோகத்திற்கு வந்த காரணத்தை நான் நன்றாக அறிவேன். ஆனால் இந்த மகா யாகத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த நீ இங்கு ஏன் வந்தாய்?
அதன் உத்தேசம்தான் எனக்கு புரியவில்லை. நான் இந்த யாகத்தை நடத்துவதின் உத்தேசம் தங்களுக்கு தெரிந்ததுதானே பரமபிதா? நான் எனது சுய முயற்சியின் காரணமாக இந்த பூலோகத்தின் அதிபதியாகி பிரஜாபதியாக எனது கௌரவத்தை காப்பாற்றி வருகிறேன். அந்த பிராப்தத்திற்காக தான் நான் இந்த பதவியில் சிறந்த முறையில் விளங்க தேவி மாயையை வழங்குவதற்குத்தான் இந்த யாகம். அதை உத்தேசித்துதான் இந்த யாகத்தை நடத்துகிறாய் என்றால், பிரஜாபதி கஷ்யப ரிஷியின் உண்மையான பேச்சை கேட்டதற்கு பிறகு உன்னுடைய மனதிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது போல இருக்கிறது. தாங்கள் கூறுவது உண்மையாகாது பரமபிதா. பிரம்மனின் வாக்கு என்றும் உண்மையைத்தான் கூறும். அது தவறினால் அதன் விளைவு வேறாக இருக்கும். இருந்தும் என்ன பரமபிதா? தார்மீக முறைப்படி மகா யாகத்தை நடத்தவில்லை என்றால் அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். அதற்காக நான் உன்னை தடுக்கவும் முடியாது. தங்களின் இந்த வார்த்தைக்கு நன்றி பரமபிதா. தாங்களே இந்த மகா யாகத்திற்கு வந்து தங்களின் பங்கை ஏற்க வேண்டும். தக்ஷனே, இந்த சராசரத்தில் யாகத்தின் அனைத்து பாகங்களையும் பெறக்கூடியவர் கைலாயபதி அந்த சிவன்தான். கைலாயபதி அந்த சிவன்தான். அவரை தவிர வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை. இந்த மகா யாகத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த நீ மகாதேவனுக்கு கொடுத்துவிடு. பிரம்மதேவா, சிவனின் பெயரை என்னிடம் கூறி எனது கோபத்தை அதிகமாக்க முயற்சி செய்யாதீர்கள் பிரம்மதேவா. தாங்கள் கூறியதற்காக நான் அவருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தேன். ஆனால் அவர் எனது யாகத்தின் பங்கை ஏற்கும் அளவிற்கு தகுதியானவர் அல்ல. அந்த பங்கை அவருக்கு கொடுத்தால்தான் மகா யாகம் நிறைவேறுமா? அவர் இல்லாமலே யாகத்தை நிறைவேற்றி காட்டுவேன் நான். தக்ஷனே, சிவனை எதிர்த்தால் அதனுடைய விளைவு உனக்கு விபரீதமாகிவிடும் என்று உணர்ந்து கொள். அந்த முடிவை செய்யாதே புத்திரா. இது முடிவல்ல. பூலோகத்தின் அதிபதி தட்ச பிரஜாபதியின் முடிவான தீர்மானம். சிவனுக்கு சேர வேண்டிய அவிர்பாகத்தை கொடுக்காமல் உனது மகாயாகம் பூர்த்தி அடையாது புத்திரனே. அதை பூர்ணமாக்கத்தான் தாங்கள் உள்ளீர்களே. அது முடியாது. சிவனை அவமானப்படுத்தும் எந்த ஒரு விஷயத்திலும் நான் ஈடுபடவே மாட்டேன் தக்ஷா. பரமபிதா, தாங்கள் எனது புத்திரி திதியின் எதிர்காலத்தை பார்த்தீர்கள் அல்லவா? தாங்கள் இப்போது எனது மகா யாகத்திற்கு அனுமதி தர மறுத்தால் அதன் பிறகு உருவாகும் விளைவுகளை தாங்கள் மட்டுமல்ல, தங்களால் உருவாக்கப்படும் அனைத்து உயிர்களும் அனுபவிக்கும். சிருஷ்டி கர்த்தாவான பிரம்மதேவா, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. ஜகத் பாலகா, மகாபிரபு, அகிலத்தை காத்தருளும் மகாவிஷ்ணுவுக்கு இந்த நாரதனின் வணக்கங்கள். என்ன தேவரிஷி நாரதரே, இன்று சாகரத்தின் மார்க்கம்தான் தென்பட்டதா? நாராயண நாராயண. இந்த சாகரத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கும் நாராயணா, தங்களின் நாமத்தை உச்சரிப்பதுதானே என் வேலை. உங்களையே என்றும் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் இந்த நாரதனுக்கு இன்றுதான் தங்கள் மார்க்கம் தென்பட வேண்டுமா என்ன? நாராயண நாராயண. பூமியில் கலகத்தை உண்டாக்கும் நாரதா, இங்கு வந்த காரணம் என்னவென்று கூறு. எனக்கு ஒன்று தெரிகிறது. உன் இதயத்தில் என்றும் வாழும் இந்த நாராயணனிடம் உன்னுடைய சிந்தை ஒரு நிலையில் இல்லை என்றால்தானே தேடி வருவாய். எப்பொழுதும் நாராயணனின் பெயரைத்தானே உச்சரிப்பாய். பிரபு, நாராயணா என்னும் நாமத்தை உச்சரிப்பதால் மட்டுமே என்னை தேடி வரும் பிரச்சனைகள் தானாக தீர்ந்து விடுகின்றன. இருப்பினும் பிரபு, கூற வந்ததை தயக்கமின்றி கூறு நாரதா. ஸ்ரீஹரி, மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசரின் கருணை அனைவர் மீதுமே இருக்கிறது. அனைவரையும் காப்பாற்ற அவர் இருக்கும் பொழுது இன்ப துன்பம் மட்டும் ஏன் அனைவருக்கும் வருகிறது?
எல்லாம் அறிந்த நீயே இப்படி கேட்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நீ இதை ஸ்ரீ மகா கணேசனின் லீலை என்றுதான் கொள்ள வேண்டும். லீலையா? இருப்பினும் அந்த லீலையின் உத்தேசம்தான் என்ன? நாரதா, லீலையின் உத்தேசம் அனைவருக்கும் நலனை தந்து சிருஷ்டியை அதிகரிப்பதுதானே. காமம், குரோதம், மதம் இவை அனைத்தும் ஓரிடத்தில் அதிகரிக்கும் போது உயிர்கள் மட்டுமல்ல, மகாசக்தியின் லீலையில்தானே மகாதேவனை பெரும் பிராப்தம் பெற்றார். நாராயண நாராயண. எந்த உயிர் தன்னுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் நடந்து வெற்றி பெறுகிறதோ அதற்கு அனைத்து பிராப்தமும் கிடைக்கும். சரியான முறையில் நடக்காதவர்கள் அவரவர் விதிப்படி சக்கரத்தில் சிக்கி உழல்வார்கள். இருந்தும் ஸ்ரீஹரி, தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய புத்திரி திதிக்கு அசாதாரணமான புத்திரர்களை பெற்றுக்கொள்ளுமாறு எவ்வாறு வரமளித்தார்? நாராயண நாராயண. உன்னுடைய பேச்சால் தானே தட்சனும் பிரம்மதேவனுக்கு மானச புத்திரனானான். தட்சனின் வரதானம் வீணாகாதல்லவா? சமயம் வரும்போது தேவி தித்தி ஒரு நல்ல புத்திரனுக்கு மாதாவாக நிச்சயம் ஆவாள். பரமபிதாவுக்கு நாதனின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு பிரம்மாவின் வணக்கங்கள். வைகுண்டபதி ஸ்ரீஹரி விஷ்ணு, இப்போது நான் தக்ஷ பிரஜாபதியோடு பேசிவிட்டு மகாயாகத்தை செய்யும் நோக்கத்தை தெரிந்து கொண்டு இங்கு வந்துள்ளேன். தார்மீக அனுஷ்டானங்களை வைத்து பார்க்கும்போது அப்படி ஒரு காரியத்தை செய்வது நல்லதென்று எனக்கு தோன்றவில்லை. அதை பற்றி நான் பேச வரவில்லை ஸ்ரீஹரி. தக்ஷனின் சுபாவத்தை பற்றி கூறுகிறேன். அவன் எந்த காரியத்தை எண்ணி இந்த மகாயாகத்தை செய்ய நினைக்கிறானோ அது நல்லதல்ல. அதனால்தான் அது நல்லதல்ல என்று நான் உங்களிடம் கூறினேன். தட்சனின் இந்த அவசர முடிவு வீண் வம்பில்தான் முடியும். நான் குறுக்கிட்டு பேசுவதற்கு என்னை மன்னியுங்கள் ஸ்ரீஹரி. தக்ஷ பிரஜாபதிக்கு தன் காரியத்தில் யார் குறுக்கிட்டாலும் பிடிக்காதே. நாராயண நாராயண. நான் தட்ச பிரஜாபதியின் சுபாவத்தை பற்றி பேச விரும்பவில்லை நாரதா. கஷ்யபரின் பத்தினி திதிக்கு மாதாவாகும் வரத்தை கொடுத்ததனால் தட்சன் இந்த மகாயாகத்தின் மூலம் பெரும் பிரச்சனைகளை அனுபவிக்கப் போய் அதன் காரணமாக இந்த மகாயாகத்தில் நாம் கலந்து கொள்ளத்தான் வேண்டும். தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும் ஸ்ரீஹரி. நாராயண நாராயண. உன்னுடைய சேவையின் மூலமாக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாஸ்தவத்தில் நான் என் பத்தினியாக அடைந்ததால் தான் என் வாழ்வை முழுமை பெற்றது தேவி அதித்தி. நான் தான் புண்ணியம் செய்தவள் சுவாமி. தாங்கள் என் பதியாக அமைய நான் ஸ்ரீ மகா கணேசரை வேண்டினேன். என் வேண்டுதலை ஏற்று எனக்கு எவ்வளவு நல்ல பலன் கிடைத்துள்ளது. தங்களின் அன்பில் நான் நிம்மதியாக உள்ளேன் சுவாமி. என்ன அநியாயம்! நான் ஒருத்தி இருக்கிறேன். மிகவும் அந்யோன்யமான தம்பதியைப் போல பேசுகிறீர்கள். வெட்கமாக இல்லை? அக்கா, என் உரிமையை பறித்து நீ அதை அனுபவிப்பது நல்லதல்ல அதித்தி. உன் மீது உள்ள மோகத்தின் காரணமாக இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார். என் அன்புள்ள தந்தை தட்ச பிரஜாபதி எனக்களித்த ஆசீர்வாதம் ஒருபோதும் வீணாக முடியாது. உன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்து திதி. கவனமா கவனித்து எதையும் செய்வது என்னுடைய சுபாவம் அல்ல. நீ இப்படி அடிமையாக என் பெயரை கெடுத்து விட்டாய் அல்லவா? நான் தான் முதல் மனைவி. அப்படி இருந்தும் என் பதியிடம் நீ மிகவும் நெருங்கி பழகுவதற்கு நான் காரணம் என்பதை மறந்து விடாதே. இவ்வளவு அகங்காரம், கெட்ட எண்ணம் கூடாதக்கா. என்னையே எதிர்த்து பேசும் அளவிற்கு நீ வளர்ந்து விட்டாயா? திதி, இதற்கு மேலும் உன்னை அவருடன் இருக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. செல், இனி இங்கு வராதே. உன்னுடைய இந்த விபரீதமான செயலை என்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது திதி.
மன்னிப்பு உங்களிடம் கேட்கும் அளவிற்கு நான் தரம் தாழ்ந்து விடவில்லை. இப்பொழுது என் தந்தை எனக்கு அளித்த அந்த ஆசீர்வாதத்தை முழுமையடைய செய்ய தாங்கள் உதவி செய்தால் மட்டும் எனக்கு போதும். தாங்கள் இந்த சமயமே என் தந்தையின் ஆசீர்வாதத்தை முழுமையடை செய்யுங்கள். உசிதமான சமயம் வரும்பொழுது நான் உன்னுடைய எண்ணத்தை அவசியம் நிறைவேற்றுவேன் திதி. இல்லை, தாங்கள் இப்பொழுதே இந்த சமயமே என்னுடைய ஆசையை நிறைவேற்றி தீர வேண்டும். நீ கூறுவது தவறல்லவா திதி? இது நான் சந்தியா வந்தனம் செய்யும் நேரம். எனக்காக அந்த சந்தியா வந்தனத்தை நீங்கள் தள்ளி வையுங்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் என்னிடமும் அதிதியைப் போல் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். நான் சமயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் திதி. அதைத்தான் சற்று தள்ளி வையுங்கள் என்கிறேன். சந்தியா பூஜையை சற்று தள்ளி செய்தால் எந்த ஒரு பிரளயமும் வந்து விடாது. உன்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள இது சரியான சமயம் அல்ல திதி. நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கவில்லை, நான் என்னுடைய உரிமையை கேட்கிறேன். திதி, இதை தாங்கள் நிறைவேற்றியே தீர வேண்டும். திதி, நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். சந்தியா சமயத்தில் 2 காலங்களும் சந்திக்கும். அந்த சமயத்தில் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் பாவம். ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் சந்தியா காலத்தில் கைலாயபதியின் கடவுளான சிவன் தன் கணங்களோடு இவ்வுலகை சுற்றி வருவார். அந்த சமயத்தில் நாம் மனசஞ்சலத்தோடு இருந்தால் சிவனின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். சிவனின் பெயரை கூறி தாங்கள் என்னுடைய உரிமையை அளிக்க மறுக்கிறீர்கள். நான் கூறுவது உண்மைதான் திதி. அண்ட சராசரத்தையும் கைலாயபதி சிவனும் அவர் கணங்களும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நானும் நீங்களும் மட்டும்தான் தெரிவோமா? பகவான் சிவன் திரிலோகத்தையும் அறிந்தவர். அவர் மூவுலகத்திலும் அனைத்தையும் கவனிப்பார் திதி. கவனித்திருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சிவன் என் சகோதரி சதியின் பதி மட்டும்தான். என் விவகாரத்தில் அவர் என்றும் குறுக்கே வரமாட்டார். சிவன் என்றும் சொந்தத்தை மதிப்பவர் அல்ல, கர்மத்தை மதிப்பவர். மாதாவாவது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்வில் வரும் கர்மம், அவ்வேளையை நிச்சயிக்கும் அதிகாரம் அவளுக்குண்டு. சிவன் யார் அதில் குறுக்கிட? சிவன் வரும் வேளை வந்துவிட்டது. அதுவரை நீ பாதையில் நிறுத்திவிட்டீர்கள். கூறுங்கள் சுவாமி, கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? இப்பொழுது என்னை சர்வநாசம் செய்ய வேண்டும். நான் கேட்பதற்கு தாங்கள் பதில் கூற விரும்பவில்லை என்றால் நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தாங்கள் இப்பொழுதே எனக்கு இந்திரனையும் சூரியனையும் போல் புத்திரர்களை தரவில்லை என்றால் நான் இங்கு இந்த சமயமே தங்களின் முன்பே நான் என்னை அழைத்துக் கொள்கிறேன். நில் திதி.